ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் டிசைனில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இந்த சேஃப்டி ரிலேட்டடானது தான் நம்ம சர்க்யூட்டில் நம்ம டிசைனில் அதிகமான ஒரு பங்கு இந்த சேஃப்டியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய சர்க்யூட் பண்ணாலும் இந்த சேஃப்டி பாயிண்டில் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த டோட்டல் டிசைனே நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சேஃப்டி பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேஃப்டினா என்ன, அதில் என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த சேஃப்டி என்னென்ன இருக்குது, என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டி ரிலே இருக்குது, கான்டாக்டர், என்ஓஎன்சி, சேஃப்டி பிஎல்சி, ரிலே, சென்சார்ஸ், லைட் கட்டன், டோசஸ், இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுற டிவைஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்னால என்ன ஆகும்னா நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும்போது இன்னும் 4-5 பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் போடுறீங்க, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இப்ளான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சில கமெண்ட்ஸ்லாம் வருது. மேக்ஸிமம் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் விழுந்துருது. ஏன்னா அந்த வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நான் எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் தர்றேன். நீங்கள் அதில் போய்ட்டு ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நான் அங்கேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இதில் என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஸ்டாப், சேஃப்டி ரிலே, கான்டாக்டர், என்ஓஎன்சி கான்டாக்டு, சேஃப்டி பிஎல்சி, ரிலே, சென்சாரு, லைட் கட்டன், டோர் சுவிட்ச், இதெல்லாம் மெயினான டிவைஸ். இது போகவும் இன்னும் டிவைஸ் சும்மா தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 மெயினான இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த சேஃப்டி ரிலேயும் சேஃப்டி பிஎல்சியும், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிவைஸ் இந்த சேஃப்டியில். இது ரெண்டும் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, இது இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் இது வச்சு பண்ணுறது தான் சேஃப்டி கான்செப்டில் அச்சீவ் ஆகும். சேஃப்டியில் சேஃப்டி லெவலில் ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, நம்ம சிஇ ஸ்டாண்டர்ட்லாம் அச்சீவ் பண்ணால் டி லெவல் போனால் தான் அச்சீவ் பண்ண முடியும். மேபி நான் சொல்கிறது லாங்காக கூட இருக்கலாம், என்னோடய நாலேஜில் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேஃப்டி லெவல் நம்ம டி போனால் தான் சிஇ ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம போக முடியும். இந்த லெவலெலாம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால சேஃப்டி ஒர்க் ஆகும். பட் நம்மளுக்கு நல்ல ஒரு சேஃப்டி கண்டிஷன் வேணும், சிஇ ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேஃப்டி ரிலேயோட கான்செப்டில் தான் போகணும். சேஃப்டி ரிலே இல்லை சேஃப்டி பிஎல்சி அந்த மாதிரி தான் போகணும். ஸோ அப்படி போகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த மாதிரியா அந்த சேஃப்டியான அந்த ஒரிஜினல் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அந்த ரிலே இல்லாமலும் பண்ணலாம், பட் அதை வச்சு பண்ணுறது நம்மளுக்கு சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ சேஃப்டி ரிலே எப்படி ஒர்க் ஆகும், சேஃப்டி பிஎல்சி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதிலேருந்து போகிற சேஃப்டி ரிலேயை பொறுத்த மட்டும் இதிலேருந்து ஒரு 2 சேனல் வெளியே போகும். ஓகேங்களா? 2 சேனல்லேருந்து இன்புட் வெளியே போய் அங்கே போயிட்டு ஸ்விட்ச் ஆகிட்டு திருப்பி இதே சேஃப்டி ரிலேக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த இது ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் க்ளோஸ்லேயே இருக்கணும். அப்படி க்ளோஸ்லேயே இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்வேஸ் இது க்ளோஸ்லேயே இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப்டி ரிலே ஒர்க் ஆகும். ஸோ இது எப்போ இந்த சேனல் ஓப்பன் ஆகுதோ அப்போ என்னென்னா இது வழியாக போகாது, பவர் சப்ளை வராது. ஸோ இங்கேருந்து போகிற சப்ளை இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எமர்ஜென்சி ஸ்டாப்போ இல்லை ஏதாவது ஒன்று ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இது வழியாக போகிற பவர் ஸ்டாப் ஆகிரும். போகிற அந்த சிக்னல் ஸ்டாப் ஆனோடனே இந்த சேஃப்டி ரிலேக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ சிக்னல் கிடைக்காதப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது தன்னை டீஎனர்ஜைஸ் ஆக்கிடும். ஸோ டீஎனர்ஜைஸ் ஆகுதுன்னா இது மூலியமாக நம்ம என்னென்ன டிவைஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆஃப் ஆயிரும். நான் இப்போ சொல்கிறது ஓவர்வியூ தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் சர்க்யூட்டாக வரைஞ்சி காமிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரியும். ஓகேங்களா? சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டேன். சேஃப்டி பிஎல்சி அப்படின்னா என்னென்னா, இதுவும் சேம் தான். பட் இதில் என்னென்னா, நம்ம இந்த சேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 சேனல் போய் 2 சேனல் க்ளோஸ் ஆகணும்னா, ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் பிஎல்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. பிஎல்சி அப்படின்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் சர்க்யூட், அதிலே வந்துருச்சு அது ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, எமர்ஜென்சி ஸ்டாப்லேருந்து ஒரு இன்புட்டு, இல்லை சென்சார் ஏதோ ஒரு சென்சார்லேருந்து ஒரு இன்புட்டு, அப்புறம் ஒரு லைட் கட்டன், இந்த மாதிரி டிவைஸ்லேருந்து இன்புட்டை நம்ம பிஎல்சிக்கு கொடுத்துருவோம் ஒரு பாயிண்ட்டாக. ஸோ எப்போல்லாம் எனக்கு இந்த
இன்புட் 1 இன்புட் 2 இன்புட் 3லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து இதோட இந்த அவுட்புட்டை ஆன் பண்ணு, அவுட்புட் 1 நம்பர் ஆன் பண்ணு, அவுட்புட் 2 நம்பர் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஸோ எல்லா இன்புட்டும் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லா அவுட்புட்டும் ஆல்வேஸ் ஆனில் இருக்கும். எப்போ எனக்கு இந்த இன்புட்லாம் கட் ஆகுதோ அப்போ இந்த அவுட்புட்லாம் எனக்கு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமபுளாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இது. ஓகேங்களா, இது வந்து அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். இது வந்து ப்ரோக்ராமபுளாக கண்ட்ரோல் பண்ணுறது, இது ஹார்ட்வேராக கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் புஷ் பட்டன். இந்த புஷ் பட்டனுக்கு கீழே இந்த NONC கான்டாக்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த NONC கான்டாக்ட் ஆட் பண்ணுறப்போ அது வந்து ஒரு முழு டிவைஸாக ஆயிரும். ஸோ அந்த NC மூலிமா அது ஆல்வேஸ் வந்து சப்ளை போய்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் எமர்ஜென்சி ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து போகிற சப்ளைக்கு வந்து அதுலேருந்து போகிற அந்த சிக்னல் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ சேஃப்டி ரிலேக்கு வந்து கிடைக்காது அதோட சிக்னலு. ஸோ அப்போ அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் அது இருக்கும். அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து எல்லா டிவைஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து இருக்கும். CNC மிஷினாக இருக்கட்டும், ஒரு கன்வேயர் லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து எல்லா டிவைஸ்லையுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்டாக்டர் எதுக்கு அப்படின்னா சேஃப்டி ரிலேயில் வந்து நிறைய NONCஸ்லாம் இருக்காது. ஒரு 3 NC அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா NONCs தேவைப்படுறப்போ நம்ம இந்த கான்டாக்டர்ஸ் வந்து போவோம். அதுக்கப்புறம் ரிலே. இந்த ரிலேயும் அதே மாதிரி தான். இதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ், எக்ஸ்ட்ரா NONCs தேவைப்படுறப்போ இந்த ரிலே வந்து நம்ம போவோம். அதுக்கப்புறம் சென்சார்ஸுங்கிறது நான் காமனாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா சென்சாருமே எனக்கு வந்து இந்த PLC கான்செப்ட்லாம் போகிறப்போ இந்த சென்சாரோட இன்புட், அதாவது இப்போ வந்து எனக்கு காம்பனன்ட் ப்ரெசன்ட் சென்சார் கிடச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் சைக்கிள் ஆன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் அப்போ இந்த சென்சார்ஸ் வந்து யூஸ் ஆகும். லைட் கர்டன், டோர் ஸ்விட்ச். லைட் கர்டன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி அப்படின்னா 2 டிவைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று இருக்கும். இதுலேருந்து இதுக்கு வந்து இங்கே வந்து சிக்னல் ட்ரான்ஸ்மிட் ஆகி அங்கே ரிசீவ் ஆகிட்டே இது போயிட்டே இருக்கும். எப்போ இங்கே இடையில ஏதாவது ஒன்று வந்து கட் பண்ணுதோ அப்போ வந்து இதுக்கு போகிற சிக்னல் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ அது வந்து இதுக்கு போகிற சிக்னல் கிராஸ் ஆன உடனே இதுக்கு PLCக்கு இன்புட் போய் அதை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த டிவைஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிஃப்ட்டு. நீங்கள் எல்லா இடத்துலையும் லிஃப்ட்டுங்கிறது இருக்கும். பெரிய பெரிய மால்ஸு, தியேட்டர்ஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த லிஃப்ட் இருக்கும். ஸோ அந்த லிஃப்ட்டில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அதாவது டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிற நேரத்தில் நீங்கள் கையை உள்ளே விட்டீங்க அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அது இந்த லைட் கர்டன்ஸ் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இங்கே எழுதியிருக்க எல்லா டிவைஸையும் சர்க்யூட் வைஸாக போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, அடுத்தது டோர் சுவிட்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்ம மிஷினில் வந்து ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் ரன் ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த டோர் சுவிட்ச் அப்படிங்கிற கான்செப்ட் போகும். இந்த டோர் சுவிட்ச் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக டோரில் வந்து நம்ம நம்மளோட அந்த ஒரு டோர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் இருக்குங்களா. ஒரு இடம் வந்து ஸ்டேபிளாக ஒன்று இருக்கும், ஒன்று வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட முடியும், ஒன்று வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டேபிளாக இருக்கிற இடத்துல பெரிய டிவைஸ், அதாவது அதில் வந்து இப்படி இருக்கும் இப்படி ஒரு டிவைஸு, அதில் வந்து இன்னும் குட்டி டிவைஸ் மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இது உள்ள ப்ளக் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ நம்ம மூவபிள் டிவைஸில் வந்து அந்த ப்ளக் ஆகிற டிவைஸையும் ஸ்டாண்டர்டாக இருக்கிற டிவைஸில் அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இடத்துல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எப்போல்லாம் அந்த டோர் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த டோர் சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சேஃப்டி ரிலே வந்து சேனல் வந்து க்ளோஸ் ஆகி கட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு என்னென்ன டிவைஸு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து இதில் இருக்கிற எல்லா டிவைஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மேனுவலாக நான் ட்ராப் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல எதுவும் தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.